ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப்கர்த் பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடு. ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு போல் போட்டிருந்தேன், இந்த சம்மர் வந்து என்ன மாதிரியான எபிசோட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்ட் கப் ரிலேட்டடாக ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் வந்து டாப் ஓட்டாக வந்தது. பட் அதை தவிர வந்து செகண்ட் டாப் ஓட்டு வந்து என்னோட கோச்சிங் ஜேர்னி பற்றி நிறைய பேருக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியாது, பட் லாஸ்ட் ஒரு 3 வருஷமா நான் வந்து ஃபுட்பால் கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே யூகேல. என்னோட யூனிவர்சிட்டி டீம்ஸ் ஒரு 3 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றிலாம் இன்னைக்கு பேசுகிறேன். பட் பேசிக்காக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கோச்சிங் குவாலிஃபிகேஷனும் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா அந்தந்த யூனிவர்சிட்டி டீமை கோச் பண்ணும்போது ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு கோச்சிங் சர்டிஃபிகேட் வேணும், அப்போ தான் அது எலிஜிபிளாக இருக்க முடியும் கோச் பண்ணுறதுக்கே. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த எபிசோடில் பேச போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் பர் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில விஷயம் நான் வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மெயினாக வந்து ஸ்பாட்டிஃபை அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஸ்பாட்டிஃபை வந்து வருஷம் நானும் கௌதமும் வந்து வருஷம் அது பண்ணணும்னு தான் யோசிப்போம். வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயர் மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை கொஞ்சம் சைடில் வச்சிடலாம், லாஸ்ட் இயர் மட்டும்தான் வேண்டான்னு யோசித்தோம். ஜென்ரலாக வந்து இந்த சேனலில் ஆரம்ப காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக வந்து ஸ்பாட்டிஃபை நாங்கள் வருஷம் பண்ணணும்னு தான் யோசிப்போம். பட் இந்த வருஷம் அட்லீஸ்ட் இந்த வேர்ல்ட் கப் சீசனுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன், சரி இந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஸ்பாட்டிஃபைல வந்து வெறும் ஆடியோ எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் மட்டும் போட்டோம்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் சைட்லேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னோட நான் வந்து வேர்ல்ட் கப் டெய்லி ரவுண்ட் அப்ஸ் பண்ணும்போது என்னோட ப்ராப்ளம் என்னன்னாக்கா, நான் அது எந்த நேரத்தில் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரில. அது பண்ண ஆரம்பிச்ச நாள்லேருந்து வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு, லேப்டாப் ட்ரபிள் வேறு இருந்துச்சு நடுவில். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு. அந்த அமெரிக்காவில் வேர்ல்ட் கப் நடக்கிறதுனால டைமிங்கும் கொஞ்சம் இடிக்குது ரெக்கார்ட் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவார்டர் ஃபைனல் இன்னைக்கு நான் இந்த ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு இங்கிலாண்டோட குவார்டர் ஃபைனல் நடக்க போகுது. நைட்டு 10 மணிக்கு தான் கிக் ஆஃப், விச் மீன்ஸ் கேம் முடியும் போது கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா டைம்லாம் போச்சுனாக்கா 12:30 மணி போல ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உட்காந்து ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணி உடனே அது வந்து போட்டு அது டைமிங் கொஞ்சம் இடிக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து இப்போவுமே வந்து ஒரு நல்ல ஐடியான்னு தான் எங்களுக்கு அட்லீஸ்ட் எனக்கு தோணுது. அண்ட் சீசன் போது லிவர்பூல் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வருமாங்கிறத வந்து நான் கௌதம்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வில் டெல் யூ அந்த பாட்காஸ்ட் ஆஸ் யூஷுவல். பட் ஆனால் வந்து ஆஸ் ஆஃப் நோ யூடியூப் தான் எங்களுக்கு மெயின். ஸோ அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை, யூடியூப்ல ஆஸ் யூஷுவல் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். என்ன இந்த கண்டென்ட் வந்து இப்போ ஆஃப் சீசனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னா லிவர்பூலே ஆஃப் சீசனில் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. விக்டர் முனியாஸை சைன் பண்ணாங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் எதுவுமே வரல. என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக மைக்கேல் எட்வர்ட்ஸ் விட்டுட்டு போறாருன்னு வந்திருக்கு, ரிச்சர்ட் ஹியூக்ஸும் ஏதோ சவுதி போறாருன்னு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி பேசலாம்னாக்க இட்ஸ் நாட் அர்ஜென்ட், அதை பற்றி இப்போ பேசியே ஆகணுங்கிற மாதிரி இல்லை. இன்னொன்று எல்லாருமே வந்து வேர்ல்ட் கப் ஒரு ஃபீவர்லேயே இருக்காங்க. ஸோ அண்ட் ஆக்சுவலாக வந்து இன்னொரு பிளானும் எனக்கு இருக்குது. வேர்ல்டு கப்பில் வந்து வந்த ஃபியூ இஷ்யூஸ் அதெல்லாம் ஜென்ரலாக வேர்ல்டு கப் பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்போ செமிஃபைனல் முன்னாடியோ பின்னாடியோ அந்த ஃபைனல் அரௌண்ட் த ஃபைனல் டைம் நான் அதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அகெயின் டைமை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. பட் பார்ப்போம். என்னோட பார்க்குறவங்களுக்கு தெரியும், நானும் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட பிஹெச்டியும் முடிய போகுது செப்டம்பரில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான வந்து தீசிஸ் சப்மிஷனு, ஃபைனல் சப்மிஷன் அது இதுன்னு இருக்குது. போகிறதுக்கு ஜாப் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ போஸ்ட் பிஹெச்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது வேற. அது போகிறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால விசா இஷ்யூஸ்லாம் வந்து அது தனியாக இம்பேக்ட் பண்ணும், அது வேலை சர்ச்சிங் அந்த ஜாப் சர்ச் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஐ மீன் அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வந்து டைம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். பட் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாகவே இதை பற்றி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட கோச்சிங் ஜேர்னி, ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இது ஒரு ப்ரீஃபாக வந்து சொல்லணும்னாக்கா லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் ஃபுட்பால் கோச்சிங்கில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபுட்பால் ஆடிக்கிட்டும் இருந்தேன். ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நான் இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு ஒன்று நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றியே நம்ம வந்து அதை வச்சே நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ எனிவே என்னோட கோச்சிங் ஜர்னி அதை பற்றி தான் எனக்கு பேச போகிறேன். ஸோ பேக்ரவுண்டில் இமேஜ் என்னங்கிறது உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். பட் என்னோட கோச்சிங் ஜர்னியை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன், என்ன மோட்டிவேஷன் என்ன இதுன்னு சொல்லிட்டு என்ன பேச போகிறோம் இன்னைக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரீஃப் பிளேயிங் கரியர், என்னோட அந்த இன்ட்ரெஸ்ட் இன் கோச்சிங், அதுக்கு முன்னாடியான வந்து நான் என்ன பொசிஷன் ஆடினேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி பேச போகிறேன். அப்புறம் ஒய் கோச்சிங், ஏன் கோச்சிங்கில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ப்ரீஃபாக நான் லாஸ்ட் 3 வருஷமா என்ன பண்ணேங்கிறது வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் நான் பேசுகிறேன். யூனிவர்சிட்டி ஃபுட்பால் அண்ட் இங்கிலீஷ் லீக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து வெளியில பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் நான் ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஜேர்னி டு யூஎஃப்ஆர்சி. ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ரீசெண்டாக வந்து என்னோட அஃபிஷியலி அந்த யூஎஃப்ஆர்சி கோச்சிங் லைசன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து லெவல் 2. அது லெவல் 1 வந்து இன்ட்ரடக்ஷன் டு கோச்சிங் ஃபுட்பால், லெவல் 2 வந்து யூஎஃப்ஆர்சி. ஸோ அதெல்லாம் சம் ஹைலைட்ஸும் நான் பேச போகிறேன். அப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை, ஜஸ்ட் ஒரு இது மாதிரி என்னோட ட்ரைனிங் செஷன் எப்படி இருக்கும், என்னோட ஒரு எக்ஸாம்பிள் ட்ரைனிங் செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ட்ரைனிங் செஷன் தான் நான் வந்து என்னோட யூஎஃப்ஆர்சி ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நான் அதுதான் பண்ணேன். ஸோ அதுதான் நான் அப்படியே நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு ப்ரீஃப் லுக் இன்ட்டு என்னோட டாக்டிக்ஸ் என்ன. அண்ட் ஃபைனலி இதெல்லாம் முடிச்ச அப்புறம் இன்ஸ்டாகிராம் கொஸ்டின்ஸ். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நேற்று நான் போஸ்ட் போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து பேச போகிறேன். ஸோ ஃபுட்பால் அண்ட் மீ, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது ஒரு 6 வயசு இருக்கும். மும்பையில் ஆரம்பித்தேன் ஆடுறதுக்கு, பிரைமரி ஸ்கூல் கூட இல்லை, எல்கேஜிலாம் போது ஆட ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அப்போல்லாம் வந்து மெயினாக கிரிக்கெட் தான், ஏன்னா சச்சின் தான் வந்து என்னோட ஐடல் மாதிரி. ஸோ லைக் நிறைய கிரிக்கெட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் கென்யாவில் தான் வந்து ஒரு 8 வயசு இருக்கும்போது, 3வது படிக்கும்போது, 4வதுலேருந்து நான் 7வது வரைக்கும் கென்யாவில் படித்தேன். அண்ட் அங்கே ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் ஃபுட்பாலுங்கிறது வந்து ஒரு ரிலிஜன் மாதிரி. ஸோ அங்கே தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கர ஹையாக போச்சு. ஃபார் லாங் டைம் நான் வந்து ஸ்ட்ரைக்கராக ஆடினேன். எனக்கு தெரிஞ்சு 4th 5th 6th 7th வரைக்குமே நான் ஸ்ட்ரைக்கராக தான் ஆடினேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து ஸ்ட்ரைக்கராக தான் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் இவென்ச்சுவலாக நான் சென்டர் பேக்காக மாறினேன் ஸ்கூலில். அதுக்கப்புறம் கோல் கீப்பிங்காக மாறினேன். ஸோ கோல் கீப்பிங்க்கு வந்தேன். ஸோ ஏன்னா எனக்கு கோல் கீப்பிங்கில் எனக்கு எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் ஒரு ட்ரைனிங் செஷன் சும்மா லைக் எனக்கு ஆட தெரிஞ்சது ஓரளவுக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் கோல் கீப்பிங் வந்து ஸ்கூலில் சென்னையில் ஆடினேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் பெங்களூரில், நான் மெடிக்கல் காலேஜ் சென்ட் ஜான்ஸ்னு, அதுதான் அதோட ஜெர்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ சென்ட் ஜான்ஸ்னு மெடிக்கல் காலேஜுக்கு நான் ஆடினேன். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி நியூகாஸ்ல் யூனிவர்சிட்டியில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி பண்ணேன். ஸோ அங்கே தான் வந்து அங்கேயும் நான் ஆடினேன். ஸோ யூகேலையும் நான் வந்து ஒரு டீசென்ட் லெவலுக்கு நான் வந்து கோல் கீப்பராக ஆடினேன். ஏன் கோச்சிங்? ஸோ எப்போதுமே வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜினா ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. அதனால சின்ன வயசுலேருந்தே செஸ் ஆடுறது, இந்த ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ், இந்த என்ன சொல்கிறது, ஏஜ் ஆஃப் எம்பயர்ஸ், இதெல்லாம் எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் ஆடினேன். அண்ட் காலேஜ் டைம் வரும்போது நான் வந்து 3 ஸ்போர்ட் ஆடிட்டு இருந்தேன். ஸோ ஹாக்கி, பாஸ்கெட் பால், ஃபுட்பால் 3மே ஆடிக்கிட்டு இருந்தேன். அண்ட் எஸ்பெஷலி நான் வந்து ஐ பிளேட் அட் பிரிட்டி குட் லெவல். எஸ்பெஷலி ஹாக்கி வந்து நான் ஓரளவுக்கு குவைட் டீசென்ட் லெவலுக்கே ஆடினேன். லைக் காலேஜ் இல்லாமல் தாண்டி ஆடினேன். ஸோ ஆனால் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னாக்க லைக் நான் வந்து ரொம்ப அத்லெட்டிக்கலி கிஃப்டடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். பயங்கர ஸ்பீடு கிடையாது, பயங்கர ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆனால் ஹாக்கியில் எனக்கு ஓரளவுக்கு டீசென்ட், காலேஜ் லெவலில் ஓரளவுக்கு டீசென்ட் கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட். நான் ஹாக்கியில் சென்டர் ஃபார்வர்ட் ஆடினேன். ஸோ ஒரு டீசென்ட் கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட் இருந்துச்சு. அண்ட் பாஸ்கெட் பாலும் ஓரளவுக்கு ஆடுவேன். ஃபுட்பால் ஆஸ் யூஷுவல் ஆடுவேன். பட் எல்லாமே வந்து இந்த அத்லெட்டிக்கலி கிஃப்டடாக இல்லாததுனால நான் வந்து என்னோட கேம் சென்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. அதுதான் வந்து என்னோட ப்ரைமரி ரீசன் பிஹைண்ட் ஏன் வந்து நான் இவ்வளோ நல்லா பண்ணேன் அப்படிங்கிறதுல எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே. அண்ட் எனக்கு வந்து ஃபுட்பால் டாக்டிக்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பித்த போது ப்ராபப்ளி ஒரு 2008 போல் இருக்கும். அந்த பெப் குவார்டியோலா பார்சலோனா, ஜோசே மொரினியோ இன்ட்ரெஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. யர்கன் கிளாப்போட டாட்மெண்ட். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஃபுட்பால் மேனேஜர், என்னோட ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ்மேட் இருந்தான். அவன் தான் என்னை வந்து ஃபுட்பால் மேனேஜர் 2009க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். அப்போலேருந்து இன்னி வரைக்கும் நான் அந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன். FM26 ஆடுறது இல்லை, ஏன்னா அது ரிவ்யூலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ FM24 வரைக்கும் ஆடி இருக்கேன் நான். அண்ட் இன்னொன்று வந்து நான் கோல் கீப்பராக ஆடும்போது பின்னாடியிலேருந்து கேமை பார்க்கும்போது நிறைய பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் தெரியும். ஸோ லைக் வந்து இப்போ ஒருத்த வந்து ஒரு பாஸ் போடுறான்னா பின்னாடிலேருந்து தெரியும், அந்த பாஸை விட இந்த பாஸ் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கோல் கீப்பராக இருக்கும்போது யூ ஹாவ் டு ரீட் த கேம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு டேஞ்சர் எங்கேருந்து வருது, எவன் எங்கே ரன் பண்ணுறான், அந்த ஆஃப் த பால் ரன்ஸ் அதெல்லாம் நிறைய தெரியணும். ஸோ அப்படியும் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு, என்னோட ரீடிங் ஆஃப் த கேம் டெவலப் ஆச்சு. ஸோ அதனால அதுவும் வந்து இட் வாஸ் அ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஏன் வந்து எனக்கு கோச்சிங் வேணும், கோச்சிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி தி ஐடியா ஆஃப் வந்து
மேக்கிங் பிளேயர்ஸ், அந்த ஒரு டீம் வந்து பிளேஸ் பெட்டர் தென் த 11 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 11 பேரை தூக்கி இண்டிவிஜுவலா போட்டோம்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கணும், அதை விட இவங்க டீமா ஆடினா அதை விட ஒரு பெட்டர் ப்ராடக்ட் கிடைக்குங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் வந்து மோட்டிவேஷனா இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட வை கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்னோட கீ ரீசன்ஸ் ஃபார் ஏன் நான் வந்து வாண்டட் டு பிகம் அ கோச். 2022க்கு நான் வரேன் அடுத்து. ஸோ இது வரைக்கும் நியூ காசல் யூனிவர்சிட்டியில் நான் 2022 வரைக்கும் இருந்தேன். 22ல் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஆங்கிலியான்னு நார்விச்சுக்கு வந்தேன். அங்கே தான் வந்து என்னோட பிஹெச்டி ஆரம்பிச்சேன் 2022 அக்டோபரில். அண்ட் 2023ல் என்னோட ஃபுட்பால் கோச்சிங் ஜெர்னி ஆரம்பிச்சது. ஸோ இனிஷியலாக என்னோட ஸ்டார்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த லீக்ல கோச் பண்ணுறதுக்கு லெவல் 1 கோச்சிங் லைசன்ஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஸோ லெவல் 1 வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கோச்சிங் ஃபுட்பால் இப்போ மாற்றிட்டாங்க. அப்போ வந்து லெவல் 1 இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 23-24 சீசன் அப்போ வந்து நான் வந்து இங்கே யூனிவர்சிட்டி உள்ளேயே ஒரு இன்டர்னல் டெவலப்மெண்ட் லீக்னு ஒன்று இருந்தது. ஸோ அப்போ வந்து அந்த லீக்ல 8 டீமு ஒரு வருஷம், அந்த 2023-24ங்கிற அந்த ஒரு வருஷத்தை வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஸோ ஒரே வருஷத்துல 2 சீசன் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு வின்டர் சீசன் அண்ட் ஒரு சம்மர் சீசன் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சம்மர் சீசன்ல நான் வந்து ஒரு டீமை எடுத்துட்டேன். ஸோ லீக் வந்து ஜான்வரி டு ஏப்ரல் வரைக்கும் ஓடும். அண்ட் இட் வாஸ் மேட் அப் ஒன்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிளே ஒன்லி ஆன் சண்டே. ஸோ அது சண்டே லீக் பேசிக்கா. அண்ட் மெயின் யூனிவர்சிட்டி டீம் கிடையாது, அது நான் சொல்லணும். இது வந்து மெயின் யூனிவர்சிட்டி டீம் கிடையாது. யூனிவர்சிட்டி உள்ள 8 டீம். இதை தவிர யூனிவர்சிட்டி டீம்னு தனியா இருக்கு. அதை பத்தி நான் பேசல இப்போ. இது வந்து ஒரு சண்டே லீக். அந்த யூனிவர்சிட்டி டீம்ல ஆடாதவங்க, லைக் தோஸ் ஹூ ஆர் நாட் குட் இனஃப் டு பிளே இன் தோஸ் லீக்ஸ் வந்து இந்த லீக், இந்த ஒரு இன்டர்னல் லீக்ல ஆடுவாங்க அவங்க. இது வந்து யூகேல நிறைய யூனிவர்சிட்டியா இருக்கு. ஒரு டீம் 8 டீமும் ஒரு டீம்லயும் வந்து கிட்டத்தட்ட 20 பேர் இருப்பாங்க. ஸோ 80 பேர் கிட்ட இருப்பாங்க ஒரு டீம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த லீக்ல தான் நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். என்னோட ஃபார்மேஷன்ஸ், என்னோட மேன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் கிடையாது, ரெலிகேஷன் கிடையாது, ப்ரொமோஷன் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு டைட்டில் ஜெயிக்க முடியாது. ஒரு கப் காம்படிஷன் ஓடும், ஒரு லீக் காம்படிஷன் ஓடும். ஸோ மேக்ஸிமம் லீக் கப்பு ரெண்டுமே ஜெயிக்கலாம். பட் ஒன்றும் ஒரு கான்சிக்வன்சஸ், ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ நீங்க நான் திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பேக் 3 ட்ரை பண்ணேன் என்னோட லைஃப்லயே. ஸோ ஏன்னா ஏதோ ஒரு கேமுக்கு வந்து 3 சென்டர் பேக் இருந்தாங்க எனக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லைஃப்ல பேக் 3 ட்ரை பண்ணேன். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஓவரால் தேவர் நாட் குட்டுங்க. பட் ஆனால் இது வந்து நான் ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் இதுவாக நான் எடுத்துக்கவே இல்லை. இது வந்து நான் டெவலப்மெண்ட்டு, என்னோட ஓன் டெவலப்மெண்ட்டும் சரி, என்னோட பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் சரி, இது வந்து நான் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்திருந்தேன். ஏன்னா என்னோட டாக்டிக்ஸ், மேன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அந்த லீக்ல ஐ ஃபினிஷ் லாஸ்ட். பட் ஆனால் ஐ லேர்ன்ட் அ லாட். அண்ட் எண்ட் ஆஃப் த சீசன்ல எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து லாஸ்ட் முடிச்சாலும் நீ கோச் பண்ற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ யூஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட், உனக்கு நாலேஜ் இருக்கு. ஸோ அதனால வி வாண்ட் டு ஆஃபர் யூ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு கோச் ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த சீசனுக்கு வரதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி ஃபுட்பாலோட பேசிக்ஸை பற்றி நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யூனிவர்சிட்டி டீம்ஸ் வந்து யூகேல ஜென்ரலாக 2 லீக்ல ஆடுவாங்க. ஒன்று வந்து யூனிவர்சிட்டிஸ் லீக், ஸோ BUCS-ம்பாங்க, பக்ஸ்ம்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் ஸ்போர்ட்னு பேர் இருக்கு. அது வந்து வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் செப்டம்பர் டு மார்ச் ஓடும். ஒரு பெரிய கிறிஸ்மஸ் பிரேக் இருக்கும் நடுவில். இன்னொன்று வந்து லோக்கல் லீக். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த பிரீமியர் லீக்லேருந்து ஆரம்பிக்கிற அந்த ஒரு இங்கிலீஷ் பிரமிட்ல அது ஒரு லெவலில் இருக்கும் லோக்கல் லீக்னு. ஸோ இங்கிலீஷ் ஃபுட்பால் பிரமிட்ல அதில் ஒரு லெவலில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக கேம்ஸ் வந்து சாட்டர்டே at 2 PM கிக் ஆஃப் இருக்கும். அண்ட் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய லிவர்பூல் கேம்ஸ் நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சாட்டர்டே வந்து ஃபுல் பிஸியாக இருக்கும் இந்த ஒரு காரணத்தினால. ஸோ எல்லா யூனிவர்சிட்டியுமே இந்த ரெண்டு ப்ராட் லீக்ஸ்ல ஆடுறதுக்கு மல்டிபிள் டீம்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்க, அதாவது நான் சொன்ன போன்ட்டு இங்க டெவலப்மெண்ட் லீக்லயே 80 பேர் இருக்காங்க அக்ராஸ் 8 டீம்ஸ். ஸோ அதை தவிர அந்த டெவலப்மெண்ட் லீக்ல ஆடுறவங்க வந்து யூனிவர்சிட்டி டீமுக்கு ஆடாதவங்க அவங்க. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா நாலோ எவ்வளவோ யூனிவர்சிட்டி டீம்ஸ், சில யூனிவர்சிட்டிலாம் 8 டீம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதை தவிர ஒரு டெவலப்மெண்ட் லீக். ஸோ எல்லா யூனிவர்சிட்டியுமே தேவ் மல்டிபிள் டீம்ஸ் அட் பிளே அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இந்த 2 சிஸ்டம்லயும். ஏன்னா இது ரெண்டுமே பிரமிட். இப்போ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் கோச் பண்ண யூனிவர்சிட்டி டீம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஆங்கிலியா.
ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 1s 2s 3s and 4s ஃபர்ஸ்ட் டீம், செகண்ட் டீம், தேர்ட் டீம், ஃபோர்த் டீம். ஸோ நான் வந்து இங்கே இந்த வீடியோவில் நான் 1s 2s 3s and 4ஸ்ன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் புரியும். ராதர் தென் நான் வந்து யூஏஎஃப்சி, ரிசர்வ்ஸு, ஏ, அண்டர் 21 அப்படின்னு சொன்னேன்னாக்க அது கஷ்டமாக இருக்கும் புரியறது. பட் இது வந்து எதுக்கு இந்த ஸ்லைடை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணும் என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி லீக் அது ஒரு பிரமிடு. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எந்த லீக்ல ஆடுறாங்க அண்ட் அது என்ன லெவல் அந்த பிரமிட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க எங்களோட ஃபர்ஸ்ட் டீம், ஸோ ஒன்ஸ் வந்து மிட்லாண்ட்ஸ் டியர் 2ன்னு இருக்கு, லெவல் 3 அது. ஸோ பேசிக்கா அது வந்து லீக் 1 மாதிரி இதுல சொல்லணும்னாக்க நமக்கு தெரிஞ்ச சொல்லணும்னா பிரீமியர் லீக், சாம்பியன்ஷிப், லீக் 1 லெவல் அது. செகண்ட் டீம் வந்து லெவல் 5, தேர்ட் டீம் வந்து லெவல் 5, ஆனால் டிஃப்ரெண்ட் குரூப். ரெண்டு பேருமே ஒரே லீக்ல இருக்காங்க பட் வேற வேற குரூப்ல இருப்பாங்க. ஸோ இந்த லெவல் 5லாம் வரும்போது எல்லா டீமும் குரூப்ஸா ஸ்பிளிட் ஆயிடும் வேற வேற குரூப்ல. அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதுக்கெல்லாம் நான் போகல. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் ஒரே டீம்ல ஒரே லெவல்ல இருக்காங்க, வேற வேற இதுல இருக்காங்க, குரூப்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ஃபோர்ஸ் வந்து மிட்லாண்ட்ஸ் டியர் 5 லெவல் 6. ஸோ லெவல் 6னா என்ன, லீக் 1, லீக் 2, நேஷனல் லீக் நார்த்னு இருக்கும் பேசிக்கா. ஸோ லைக் அந்த பிரீமியர் லீக்லேருந்து கீழே போனீங்கன்னாக்கா நேஷனல் லீக் நார்த்னு இருக்கும். அந்த லெவல் ஒரு மாதிரி லைக் லெவல்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெவல் 6 வந்து எல்லாத்த விட கீழே, அதுக்கும் கீழே ஒரு லெவல் இருக்கு, லெவல் 7ன்னு. பட் அந்த லீக்ல நாங்கள் இல்லை, எங்க டீம்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து இங்கிலீஷ் லீக் சிஸ்டம்ல என்ன லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க ஆடுற கவுண்டி வந்து நார்ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு, நார்விச்ங்கிறது வந்து நார்ஃபக்குங்கிற ஒரு கவுண்ட்ரியில இருக்கு. அந்த கவுண்டியில என்ன லீக்ல இருக்காங்க, என்ன லெவல், அது எவ்வளோ டிவிஷன்ஸ் பிலோ பிரீமியர் லீக் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஆங்கிலியன் காம்பினேஷன் பிரீமியர் டிவிஷன் இருக்கு, லெவல் 11 அது. ஸோ 11 டிவிஷன்ஸ் பிலோ பிரீமியர் லீக் அது. டிவிஷன் 3 அதான் எங்களோட 2s, அவங்க டிவிஷன் 3ல இருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து லெவல் 14ன்னு சொல்லணும், லெவல் 13ன்னு தப்பா போட்டுட்டானா. ஸோ லெவல் 14 இது. ஸோ 14 டிவிஷன்ஸ் பிலோ பிரீமியர் லீக். 3s வந்து 16 டிவிஷன்ஸ் பிலோ பிரீமியர் லீக், 4s வந்து 17 டிவிஷன்ஸ் பிலோ பிரீமியர் லீக் பேசிக்கா. ஸோ இதுதான் லெவல்ஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் என்ன எந்த லீக்ல ஆடுறாங்க எல்லாரும் அப்படின்னு. ஸோ ஒரு டீமும் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு இந்த பக்ஸுங்கிற அந்த காம்படிஷன்ல ஆடுவாங்க, ஒரு டீமும் சாட்டர்டே அன்னைக்கு இந்த இங்கிலீஷ் லீக் சிஸ்டம்ல ஆடுவாங்க. எந்தெந்த கப்ஸுக்கெல்லாம் ஆடுவாங்கன்னு எழுதியிருக்கு. ஸோ ஒரு லீகுக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு லீகு ஒரு கப் இருக்கும் பக்ஸ் காம்படிஷன்ல. லீக் சிஸ்டம்ல ஒரு ஜென்ரலா ஒரு லீக், ஒரு எஃப்ஏ கப். ஸோ எஃப்ஏ கப் ஈக்குவலண்ட் வந்து கவுண்டி கப்னு பேரு. ஸோ அந்த கவுண்டியில இருக்கிற எல்லா டீம்ஸும் வந்து அந்த இதுல ஆடுவாங்க. இன்னொன்று வந்து லீக் கப்னு ஒன்று இருக்கு. லீக் கப் வந்து இப்போ கேரபா கப் மாதிரி. ஸோ வெறும் அந்த இப்போ கேரபா கப்ல எப்படி அந்த ஃபர்ஸ்ட் 4 டிவிஷன் மட்டும் இருக்கோ அது மாதிரி இங்க ஆங்கிலியன் காம்பினேஷன் லீக் கப்ல இந்த ஆங்கிலியன் காம்பினேஷன் டிவிஷன்ல இருக்கிற லீக்ஸ் மட்டும், டீம்ஸ் மட்டும் தான் ஆடுவாங்க. ஸோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 1s and 2s மட்டும் தான் அந்த லீக் கப்ல இருக்காங்க. வேற அதுக்கு அடுத்த டிவிஷன்ல சென்ட்ரல் அண்ட் சவுத் நார்ஃபக்ல வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கப் இந்த டிவிஷன்ல மட்டும் என்ன இருக்குன்னா ஒரு டிவிஷன் கப்னு ஒன்று இருக்கா, வெறும் அந்த டிவிஷன் மலையில இருக்கிற டீம் மட்டும் ஆடுவாங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு சேரிட்டி நடத்துறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா. பட் ஜென்ரலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு லீக் ஒரு கப்பு, அது வந்து யூனிவர்சிட்டி ஃபுட்பால்ல ஒரு லீக் ஒரு கப்பு, சாரி ஒரு லீக் ஒரு எஃப்ஏ கப்பு ஒரு கேரபா கப்பு, அதுதான் வந்து இங்கிலீஷ் லீக் சிஸ்டம்ல. ஸோ இவ்வளோ காம்படிஷன்ஸ்ல நாங்கள் ஆடுறோம். ஸோ இவ்வளோ காம்படிஷன்ஸ்ல நிறைய கேம்ஸ் இருக்குமே. ஆமா, ஏன்னா ஒரு சீசன்ல ஒரு டீம் வந்து தே கேன் பிளே அப் டு 40+ கேம்ஸ். ஸோ லாஸ்ட் சீசன் எங்களோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து 41 கேம் ஆடினாங்க எல்லா காம்படிஷனையும் சேர்த்து. ஸோ இதுதான் வந்து சுச்சுவேஷன் இப்போ 24-25 சீசன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 23-24 செகண்ட் ஹாஃப்ல நான் டெவலப்மெண்ட் லீக்ல இருந்தேன். 24-25க்கு வரும். ஸோ 24-25 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஜாப் வித் நியூலி ப்ரொமோட்டட் டீம். நான் மட்டும் இது தனியாக பண்ணல, இன்னொருத்தரோட ஒர்க் பண்ணேன். பிளேயர்ஸ் வந்து 17 to 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஏன்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இன்னொருத்தனோட பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து பிஎஸ்டி பண்றதுனால எனக்கு வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன்ஸ் ஃப்ரீயா இருக்காது. ஸோ அதனால கோ மேனேஜர் டைப்ல வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம். ஸோ அவன் வெட்னஸ்டே பண்ணுவான், நான் சாட்டர்டே பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ பிளேயர்ஸ் வந்து மெயினாக 17 to 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஃபோர்த் டீம் இது, ஃபோர்ஸ் மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ், இவங்க தான் மெயினாக. இது வந்து திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் டு ஒரு ப்ராப்பர் லீக் சீசன்னா எப்படி இருக்கும், ஒரு ப்ராப்பர் டீமோட ஒரு சீசன்னா எப்படி இருக்கும். ஸோ நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது இந்த இதில். ஸோ மேனேஜ்மெண்ட், ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து தே ஆர் பெட்டர், அந்த டெவலப்மெண்ட் லீக்ல இருக்கிறவங்க கூட இவங்க பெட்டராக இருக்காங்க. ஸோ
மேன் மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுருந்தேன், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் எப்படி மேனேஜ் பண்ணி. ஏன்னா சில பேருக்கு வந்து ஈகோ இருக்கும், இந்த மாதிரி வந்து நான் தானே இந்த டீமில் பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு ஈகோவே இருக்காது, பெஸ்ட் பிளேயராக இருந்தாலும் ஈகோ இருக்காது. ஸோ லைக் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ், அவங்களோட மென்டாலிட்டிஸ். சில பேரை வந்து நீ வந்து தோளில் கை போட்டு சொல்லணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட முடியும்டா உன்னால, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. சில பேருக்கு வந்து உனக்கு நல்லா ஆட தெரியாதா அப்படின்னு டேரெக்டாக கேட்டதான் அவங்க நல்லா ஆடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் நான் கற்றுண்டேன். அண்ட் டாக்டிக்கலி பார்த்தோன்னாக்க என்னோட ப்ரிஃபர்டு டாக்டிக் வந்து ஒரிஜினலாக 4-2-3-1. பட் ஆனால் நிறைய ரீசன்ஸ்க்காக, நான் இந்த வீடியோவில் அதை பற்றிலாம் பேசலை, பட் நிறைய ரீசன்ஸ்க்காக வி ஷிஃப்டட் டு 3-5-2. ஏன்னா எங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி. அண்ட் இன்டராக்ஷன்ஸ் வித் பிளேயர்ஸ், ஆப்போசிஷனு, ரெஃபரிஸ், இதெல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது ஓரளவுக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன், அந்த மேன் மேனேஜ்மெண்ட் சைடு. ஆப்போசிஷன், நீங்கள் சைட் லைனில் அந்த கோச்சிங் டக் அவுட்டில் இருக்கும்போது அவங்க எதான்னு சொல்லுவாங்க, நாங்கள் எதான்னு சொல்லுவோம். லைக் இட் வாஸ் வெரி லைக் என்ன சொல்கிறது, எல்லாமே புதுசாக இருந்துச்சு எனக்கு. லைக் ஆஸ் அ மேனேஜர் எனக்கு பிளேயர்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஆப்போசிஷன் பேசுவீங்க, லைக் அதெல்லாம் நார்மல். பட் ஒரு மேனேஜராக இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங். அண்ட் மெயினாக ரெஃபரிஸோட இன்டராக்ஷன் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இதில் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் சொன்னேன், அதாவது வந்து ஒரு டீமும் வந்து இந்த இங்கிலீஷ் லீக் சிஸ்டமில் ஆடும்போது லீக்ல ஆடுவாங்க, எஃப்ஏ கப்பில் ஆடுவாங்க, லீக் கப்பில் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஆடின லீகல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் அப்போ தான் ப்ரொமோட் ஆனோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி வருஷத்தில் இருந்த மேனேஜர் வந்து ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் புதுசாக நியூலி ப்ரொமோட்டட் டீம் அந்த லீக்ல. நாங்கள் வந்து வி ஃபினிஷ் 5th out of 13, which is என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேசிவ் ஓவர் அச்சீவ்மெண்ட். ஏன்னா வி வர் ஃபேவரேட்ஸ் டு கோ டவுன் ரெலிகேஷனில். ஸோ 5th out of 13 வந்து டாப் ஹாஃப்ல முடித்தோம். ஸோ அது ஒரு மேசிவ் அச்சீவ்மெண்ட்டு. போகிறதுக்கு எங்கள் யூனிவர்சிட்டி லீக்ல நாங்கள் 4th முடித்தோம் அவுட் ஆஃப் 6. ஸோ அகெயின் மிட் டேபிள் ஃபினிஷ். பட் எல்லா கப் காம்படிஷன்லேயும் வந்து வி காட் நாக் அவுட் எக்ஸப்ட் அந்த லீக் கப். ஸோ அந்த சாட்டர்டே லீக் கப்பில் மட்டும் நாங்கள் ஜெயித்தோம். அதுதான் இந்த ஃபோட்டோ. ஸோ இட் வாஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் மை பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். அண்ட் இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு வேலிடேஷன் தட் என்னால் வந்து ஒரு டீமை கோச் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபுட்பால் பிரெயின் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக இல்லை, அதாவது நான் வந்து சும்மா பேசல அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் வந்து எனக்கு அதில் தான் வந்தது. எனக்கு அந்த ரெலிகேஷன் ஃபேவரட்டாக இருக்கிற டீமை 5th முடிச்சது அண்ட் அந்த லீக் கப்பை ஜெயிச்சது, இது ரெண்டுமே வந்து எனக்கு பயங்கரமாக வந்து சொல்லி தந்தது. இந்த மாதிரி உன்னால முடியும், இந்த ஃபுட்பால் கோச்சிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து உன்னால முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு காமிச்சது. லைக் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் அது பேசிக்காக. 2025-26 சீசன். ஸோ இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச சீசன் அது. இவ்வளோ நடந்த அப்புறம் எனக்கு வந்து டைரெக்டாக 4th டீம்லேருந்து 1st டீமுக்கு ஆஃபர் வந்தது. ஆனால் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறதுக்கு ஆஃபர் வந்தது. அண்ட் நான் முன்னாடி கோல் கீப்பராக இருந்ததுனால ஃபுல் கிளப், ஸோ எல்லா 1st டீம்லேருந்து 4th டீம் கோல் கீப்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே சேர்ந்து கோல் கீப்பிங் கோச்சாக இருக்கிறதுக்கு ஆஃபர் வந்தது. ஸோ அதை நான் எடுத்துட்டேன். ஏன்னா 2 ரீசன். ஏன்னா வந்து ஒன்று, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வாண்டட் டு பிளே அட் அ பெட்டர் லெவல். ஆனால் ஒரு கண்டிஷன் ஆஃப் வந்து இந்த ப்ரொமோஷன் என்னன்னாக்க, இந்த லெவலில் கோச் பண்ணுறதுக்கு UEFA C லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த ஃபுட்பால் அசோசியேஷனில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அது ப்ளஸ் அந்த 10% வந்து என்னோட யூனிவர்சிட்டி ஃபண்ட் பண்ணாங்க. ஸோ 90% ஸ்காலர்ஷிப்பு, 10% வந்து யூனிவர்சிட்டி ஃபண்ட் பண்ணாங்க. ஸோ நான் ஒரு பைசாவும் கட்டலை இந்த கோர்ஸ் இது பண்ணுறேன். ஏன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 690 பவுண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசில் பார்த்தோம்னாக்கா அப்ராக்சிமேட்லி 69,000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக நான் இன்டூ 100 பண்ணியிருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. பட் அதுதான். ஸோ என்னோட இது வந்து UEFA C கிடச்சி. இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக தான் அந்த சர்டிஃபிகேட்டும் முடிச்சு எனக்கு கிடச்சிது. ஏன்னா கோர்ஸ் வந்து எனக்கு டேட்ஸ் வந்து இந்த வருஷம் தான் எனக்கு கிடச்சிது, லைக் 2026 தான் கிடச்சிது. பட் ரீசெண்டாக எனக்கு நியூஸ் வந்தது, பட் சர்டிஃபிகேட் வந்து July 2 தான் அஃபிஷியலாக எனக்கு வந்தது. ஸோ இதுதான் என்னோட சர்டிஃபிகேட்டு. அண்ட் என்னோட ஹெட் கோச் வந்து ஃபார்மர் ஃப்ரான்ஸ் Under-21 இன்டர்நேஷனல் செட்ரிக் ஆன்சல்னு சொல்லிட்டு முன்னாடி நார்விச்க்கு ஆடி இருக்கிறவர். அண்ட் இஸ் ஆல்சோ வந்து இந்த 1997 UEFA கப் ஃபைனலோட ஸ்குவாட் லைனப் பார்த்தீங்கன்னாக்கா ஜிடான், செட்ரிக் ஆன்சல்னு எல்லாருமே இருந்தாங்க. பயன் மியூனிக் ஆடினாங்க, பயன் மியூனிக் அகேன்ஸ்டாக ஆடினாங்க பார்டோன்னு ஒரு டீமுக்காக ஃப்ரான்ஸில். ஸோ ஹி வாஸ் மை ஹெட் கோச். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் அந்த நார்விச் கிட்டில் இருக்கிறது வந்து செட்ரிக் ஆன்சல். ஸோ இட் கேவ் மீ, இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபுல் டீமை கோச் பண்ணலாம், நான் வெறும் வந்து ஒரு பொசிஷனை கோச் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் ஒரு வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நீங்கள் ஃபுல் டீமுக்கு செஷன் பிளான் பண்ண வேண்டாம், வெறும் ஒரு 4 பேர் 6 பேருக்கு பிளான் பண்ணால் போதும். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிமாண்ட்ஸ். ஏன்னா மற்ற பொசிஷன்லலாம் அந்த
ஓடுறது அதெல்லாம் நீங்க இது பண்ணணும். வேறஸ் இங்க வந்து இட்ஸ் மோர் அபவுட் ரியாக்ஷன்ஸ், ரீஃப்ளெக்ஸஸ் இதெல்லாம். ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் இது. அண்ட் நான் கோல் கீப்பராக இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு தனி லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கம்பேர்ட் டு எனி ஒன் எல்ஸ் அட் த கிளப் இல்லையா. ஸோ அதனால இட் வாஸ் அ வெரி இது. அண்ட் இது சொன்ன மாதிரி இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க எங்களோட வெட்னஸ்டே அந்த யூனிவர்சிட்டி லீக்ல நாங்க வந்து டைட்டிலுக்காக போயிட்டு இருந்தோம். வேற சாட்டர்டே லீக்ல நாங்க ரெலிகேஷன் பேட்டில் இருந்தோம். ஸோ இப்போ இந்த இதுல அடுத்ததுல டேபிள் பாத்தீங்கன்னாக்க லெஃப்ட்ல இருக்கிறது சாட்டர்டே லீக் டேபிள். ஸோ 14th and 15 டீம்ஸ் எங்க லீக்ல. 14th and 15th வந்து ரெலிகேஷன். 13th இந்த வருஷம் பேர்லி நாங்க சர்வைவ் பண்ணோம். லாஸ்ட் ஐ திங்க் 10 கேம்ல 5 கேம் வின் பண்ணி சர்வைவ், 5 கேம் வின்னு 3 டிரா 2 லாஸ் எடுத்து நாங்க சர்வைவ் பண்ணோம் கடைசியில. வேற இங்க ரைட்ல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லீக். ஸோ கேம்பிரிட்ஜ் இவங்கலாம் இருந்தா. கேம்பிரிட்ஜ் வந்து லாஸ்ட் இயர் ரெலிகேட் ஆனாங்க இப்போ அவங்க எங்களுக்கு மேல இருக்கிற டிவிஷன்ல இருந்து. ஸோ அவங்க இந்த வருஷம் இந்த ஆடினாங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டே வரைக்கும் நாங்க வந்து டைட்டில் ரேஸ்ல இருந்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைட்டில் வெறும் 3 பாயிண்ட் தான் இருந்துச்சு ஈஸ்ட் ஆங்கிலியாவுக்கும் கேம்பிரிட்ஜ்க்கும். ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வெட்னஸ்டே வந்து லீக் டைட்டிலுக்காக போயிட்டு இருக்கோம், சாட்டர்டே அன்னைக்கு வந்து ரெலிகேஷனுக்காக ஆடிட்டு. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஃபுட்பால் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்க யூனிவர்சிட்டி ஃபுட்பால் எடுத்துட்டோம்னாக்க எல்லாருமே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே அந்த ஒரு ஏஜ் ரேஞ்ச் ஆஃப் வந்து இன்னும் ஒரு 17 to 21 போல தான் மெஜாரிட்டி இருப்பாங்க. வேற இங்க சாட்டர்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபுல்லி அடல்ட் ஃபுட்பால் லீக் அது. ஸோ எல்லாருமே 30 வயசு ஆடுறவங்க கூட ஆடிட்டு இருப்பாங்க எங்களுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அந்த ரெண்டு இதுவுமே அந்த பிசிக்காலிட்டியே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஜென்ரலாக என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு கோச்சா இருக்கிறதுல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ட்ரைனிங் செஷன்ஸ், அதுதாங்க மெயின். ஒரு டீம் ஒரு குரூப், அதாவது நீங்க ஃபுல் டீம் எடுக்கிறீங்களோ இல்லை கோல் கீப்பர்ஸ் தனியாக எடுக்கிறீங்களோ, என்ன வேணும் அவங்களுக்கு, என்ன அவங்களோட வீக் பாயிண்ட், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், உங்க டீம் ஆடுறத ஸ்டைலை வச்சு நீங்க கோல் கீப்பருக்கு என்ன செஷன் இது பண்ணணும். ஸோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அந்த பிளேயர்ஸுக்கோ அந்த இதுக்கோ ஒரு டாக்டிக்கல் ஐடென்டிட்டி தட் தே கேன் ஸ்டிக் டு அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் அது இது பண்ணோம். இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கோல் கீப்பிங் இது பண்ணும்போது வீடியோ அனாலிசிஸும் நான் நிறைய பண்ணேன் அவங்களுக்கு. மேட்ச் டேஸ்ல வந்து மேக் ஷூர் அந்த மேட்ச் டேஸ் ஆர் என்ஜாயபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க ஃபுட்பால் ஆடுறது வந்து என்ஜாய் பண்ணி ஆடணும். என்ஜாய் பண்ணலன்னா எந்த டீமுமே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காது, எந்த பிளேயருமே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளவுதான் ப்ரெஷரா இருந்தாலும் தே ஹாவ் டு எம்ப்ரேஸ் தட் ப்ரெஷர். அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. சப்ஸ்டியூட்டா இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு இம்பாக்ட் வந்து வெறும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் பண்ண முடியும் அவங்களால. பட் ஆனால் தே ஹேவ் டு பி ஹாப்பி டு பி அ சப்ஸ்டியூட் ஓரளவுக்கு. அண்ட் 2 அவங்க சப்ஸ்டியூட்டா வந்து தே ஹேவ் டு என்ஜாய் த கேம் இனஃப் தட் அவங்க வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கணும். அதுதான். அப்புறம் அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட். இதுதாங்க எல்லாத்த விட பெருசு வந்து இதுதான். ஸோ பிளேயர்ஸ் ஹேவ் டு பி ஹாப்பி டு பிளே ஃபார் த டீம், அது ரொம்ப முக்கியம். சப்ஸ்டியூட்ஸும் சரி, இல்லை சில பேர் ஸ்குவாட்லேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட 4th டீமுக்கு வி ஹேட் அ ஸ்குவாட் ஆஃப் வந்து அரௌண்ட் 25. ஒரு மேட்ச் டேக்கு நாங்கள் 14 பேரை தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பாக்கி இருக்கிற 11 பேர் வந்து தே ஹேவ் டு ஸ்டில் பி ஹாப்பி. எனி கான்ஃப்ளிக்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்க நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, ஏன்னா சில சமயம் இருக்கும், நான் சொன்ன மாதிரி டீம்ஸில் வந்து ஈகோஸ் இருக்கும். ஐ திங்க் எனக்கு இந்த லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஒரு ஆப்வியஸ் இன்சிடென்ட் என்ன ஞாபகம் இருக்குனாக்க, என்னோட கேப்டனும் எங்களோட பெஸ்ட் பிளேயருமே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு கேமுக்கு அப்புறம் பயங்கரமா சண்டை போட்டாங்க. அதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத பொறுத்து அதெல்லாம் லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைக் தே ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் லைஃப்ல. பட் ஆனால் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மயிர்புடி சண்டை லிட்டரலா. ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து உங்க பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். அது இது வந்து எர்கன் கிளாப் தான் இந்த கோட் சொல்லியிருக்காரு, எனக்கு ஞாபகம். ஐ திங்க் எர்கன் கிளாப்னு நினைக்கிறேன். பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பி அ ஃப்ரெண்ட் டு தம் பட் நாட் தேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலாக வந்து ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கணும். கோச்சஸ்க்கு சரி, பிளேயர்ஸ்க்கு சரி, ரெஃபரிஸ்க்கு, ஆப்போனன்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தம். அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வின் ஆர் லூஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சொல்றது வந்து டயத்துக்கு வருது, ப்ரீ சீசனுக்கு டயத்துக்கு வருது, ப்ரீ மேட்சுக்கு டயத்துக்கு வருது, ட்ரெஸ்ஸிங் ரூமை கிளீனாக வைக்கிறது, என்ன சொல்றது, ஒரு லைக் பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் வந்து ஒரு வார்ம் அப் லெவல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும், ஒரு இன்டென்சிட்டி இருக்கணும். அதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு என்ஃபோர்ஸ் அஸ் அ கோச். அண்ட் அது உங்ககிட்ட இருந்து தான் வரும். அது நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணலன்னா சீனியர் பிளேஸ் பண்ண மாட்டாங்க, சீனியர் பிளேஸ் பண்ணலன்னா ஜூனியர் பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்பாங்க அது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைனாக்க மற்றவங்க யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது.
நான் வந்து ஒரு பிளேயரை வந்து நீ மேட்ச்க்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ பிச்சில் இருக்கணும் வார்ம் அப்புக்கு அப்படின்னு சொன்னா நான் இருக்கணும் அங்கே ரெடியா. நான் எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கணும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அவன் பிளேயரை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும்னு எதிர்பார்க்கறேன்னாக்க நான் வந்து ஐ ஹேவ் டு பி தேர் 1 hour and 15 minutes பிஃபோர். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும். அவன் 1 மணி நேரத்துக்கு வரும்போது ரெடியா இருக்கிறதுக்கு நான் செட் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு கேள்வி கேட்கலாம் அவன் லேட்டா வந்தானா. இல்லைன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அடுத்தது இதுதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான ஒரு இது. ஸோ என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ட்ரைனிங் செஷன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது, ஷார்ட் டேர்ம் பிளானிங் அண்ட் லாங் டேர்ம் பிளானிங். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளானிங்னாக்க அந்த செஷனில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, எவ்வளோ பிளேயர்ஸ் வராங்க, என்ன கான்செப்ட்ஸில் வேலை பார்க்க போறீங்க. அது லாங் டேர்ம் பிளானிங்னாக்க ஓகே அந்த ஒரு செஷன் வந்து எப்படி டஸ் இட் ஃபிட் இன் டு யுவர் லாங் டேர்ம், ஒரு அடுத்த 3 வாரம் எதை பற்றி வேலை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் கோல் கீப்பிங் கோச்சிங் பண்ணும்போது ஒரு 3 வாரம் பிளாக் வந்து நான் வெறும் கட் பேக்ஸ் மேலே விட்டு வேலை பார்த்தேன். ஏன்னா எங்களுக்கு ஒன் ஆஃப் அவர் வீக்னஸ் எங்கள் கீப்பர்ஸ் அக்ராஸ் எல்லா டீம்ஸுமே கட் பேக்ஸ் வந்து சரியா டீல் பண்ணல. ஸோ நான் என்ன சொன்னேன், 3 வாரம் நாங்கள் வெறும் கட் பேக்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கட் பேக்ஸ், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வேலை பார்க்க போகிறோம். பட் பியூர்லி கட் பேக்ஸ் மேலே வேலை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் பிளானிங் செஷன்ஸ் எப்படி இருக்கும்னாக்க ஓகே டி பாக்ஸ் எட்ஜிலேருந்து கட் பேக் பண்ண, லைக் அந்த கோல் கிக் லைன்ல அந்த அவுட் லைன்லேருந்து கட் பேக் பண்ணால் எப்படி டீல் பண்ணுறது, 6 yard பாக்ஸு கட் பேக் பண்ண எப்படி டீல் பண்ணுறது, இல்லை எட்ஜ் ஆஃப் த பாக்ஸை கட் பேக் பண்ண எப்படி டீல் பண்ண. ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் பிளானிங். ஒரு செஷனில் நாங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறோம். லாங் டேர்ம் பிளானிங்னாக்க ஓகே 3 வாரமாக நாங்கள் கட் பேக்ஸில் வேலை பார்க்குறோம். ஆனால் ஒரு வாரமும் டிஃப்ரெண்ட் இதில் வேலை பார்க்குறோம். ஸோ அதுதான் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பிளானிங். பிளேயர்ஸுக்கு வந்து எல்லா கான்செப்ட்டுமே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் காம்ப்ளிகேட்டடாக வச்சுக்கோங்க. பிளேயர்ஸுக்கு தே ஹேவ் டு ஹேவ் அ வெரி சிம்பிளிஃபை. ஏன்னா மேட்ச்ல வந்து அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு சிம்பிளான மெசேஜ் கொடுத்தீங்கன்னாக்க சிம்பிளா வந்து இட் வில் கோ த்ரூ அவங்களுக்கு. அண்ட் ஒரு இது என்ன கோச்சிங் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒன் சைட் ஆஃப் த பால். நீங்க அவுட் ஆஃப் பொசிஷன் வேலை பார்க்குறீங்கன்னா வெறும் அவுட் ஆஃப் பொசிஷன் சைடை மட்டும் இது பண்ணுங்க, கோச் பண்ணுங்க. இன் பொசிஷன் அவங்க என்ன பண்றாங்கிறது உங்களோட பிரச்சனை கிடையாது அந்த செஷனுக்கு. இன் பொசிஷனை கோச் பண்ணும்போது அவுட் ஆஃப் பொசிஷன் பத்தி நீங்க வரி பண்ணிக்காதீங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். லைக் என்ன வேணாலும் இல்லை, ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அவுட் ஆஃப் பொசிஷன் செஷன் பண்றேன், ப்ரெஸ்ஸிங் எங்களோட ஃபார்வர்ட்ஸ் சென்டர் ஃபார்வர்ட்லாம் எப்படி ப்ரெஸ் பண்றான் அப்படிங்கிறது நான் கோச் பண்ணணும் அப்படின்னாக்க இன் பொசிஷனுக்கு நான் கொடுக்குற ஒரே இது என்னன்னாக்க யூ ஹேவ் டு பாஸ் அவுட் ஆஃப் த பேக். அவ்வளோதான். நான் உங்ககிட்ட நீங்க எப்படி பாஸ் பண்ற என்ன பண்ற அது உன் இஷ்டம். ஆனா எனக்கு வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் தான் ஃபோக்கஸ்னா நான் அவங்க மேலதான் கோச்சிங் இது பண்ணுவேன். நீ இங்க போடா, நீ இங்க ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை நீ கட் பண்ண, லைக் அதுதான். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஷுட் ஆல்வேஸ் பி ஆன் ஒன் சைட் ஆஃப் த பால். நிறைய கோச்சஸ் நான் பார்த்துருக்கேன், ஈவன் எங்களுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற செஷன்ஸ் 2 சைடுமே ஃபோக்கஸ் பண்ண பார்ப்பாங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடுக்கும் ஒரு அரைவேக்காடு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் ஒரு சைடு ஆஃப் த பாலில் மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு விட்டுருங்க, ஃப்ரீடம் கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் அது பிடிக்கும், பிளேயர்ஸ்க்கும் அது பிடிக்கும், ஃப்ரீடம் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களே இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்ட் ஆஃப் இட் இஸ் வந்து பிளேயர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு லேர்ன் டு திங்க் கேம்ல. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுட்டீங்கன்னாக்க நீங்கள் யூல் பி வெரி சர்ப்ரைஸ், சில பிளேயர்ஸ்லாம் என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த ப்ரெசன்டேஷனில் நான் வந்து ஐ வாண்டட் டு சே ஒரு எக்ஸாம்பிள் ட்ரைனிங் செஷன்னா எப்படி இருக்குன்னு. ஸோ என்னோட யுஎஃப்ஆர்சி ப்ராக்டிக்கலுக்கு நான் என்ன பண்ணேனோ அதை தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ப்ரெஸ் கவர் பேலன்ஸ்னு அதை தான் வேலை பார்த்தேன். ஸோ யுஎஃப்ஆர்சி ப்ராக்டிக்கலில் எங்களுக்கு என்ன சினாரியோ கொடுத்துருந்தாங்கன்னாக்கா உங்கள் ட்ரைனிங் செஷனுக்கு 6 பிளேயர் வராங்க. நீங்கள் வந்து யூ கேன் சூஸ் இன் பொசிஷன் ஆர் அவுட் ஆஃப் பொசிஷன். நீங்கள் என்ன வேலை பார்க்க போறீங்க, என்ன செஷன் டிசைன் பண்ண போறீங்க, எப்படி வந்து நீங்கள் என்ன கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ப்ரெஸ் கவர் பேலன்ஸ்னா அவுட் ஆஃப் பொசிஷன் கோச்சிங் நான் சூஸ் பண்ணேன். பட் அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு லிமிடேஷன், 6 பேர் தான் இருக்காங்க செஷனுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட செஷன் டிசைனு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ தூக்கி இங்கே போடுறேன். ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் ட்ரில்லு. ஸோ ப்ரொக்ரெஷன் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னாங்க, ப்ரொக்ரெஷன் இருக்கணும் ஆஃப் சம் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப்புக்கு நான் 1v1. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் வந்து இந்த ரெட் நம்பர் 1 இருக்கு, அவன் என்ன பண்ணுவான், ஒயிட் நம்பர் 1 வந்து இதுக்குள்ள வந்துடுவான், பாஸ் பண்ணிட்டு உடனே ப்ரெஸ் பண்ண பார்ப்பான். எனக்கு இந்த இதில் வந்து இட்ஸ் அ ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் எக்ஸசைஸ். ஸோ எனக்கு இதில் வந்து என்னன்னாக்கா ஐ எம் நாட் வரிட் அபவுட் இவன் வந்து எப்படி ஒயிட் வந்து என்ன பண்றான்னு எனக்கு இது இல்லை இன் பொசிஷன். எனக்கு வந்து ரெட் வந்து எப்படி அப்ரோச் பண்றான், அவனோட ப்ரெஸ்ஸிங் டெக்னிக் கரெக்டா இருக்கா, அவன் வந்து ஃபாஸ்டா, அதாவது ஃபாஸ்ட் அப்ரோச், ஸ்லோ டவுன்,
சிட் டவுன், அது நிறைய இருக்குது, அது கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஐம் நாட் கோயிங் டு கோ இன் டு டீட்டெயில். பட் அவனோட ப்ரெஸ்ஸிங் டெக்னிக் கரெக்டாக இருக்கா? நான் வந்து ஐம் நாட் எக்ஸ்பெக்டிங் டு வின் த பால். ஆனால் அவன் வின் பண்ணானா அவன் வின் பண்ணுறதுக்கான ட்ரிகர்ஸ் என்ன, அதுதான் வந்து இன்னொரு ஒரு ஃபோக்கஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து ஒயிட் வந்து ஒரு பேட் டச் இப்படி எடுக்கிறான்னா இவன் வின் பண்ணுறானா, அதெல்லாம் வந்து வி ஹவ் டு சி தட் இல்லை. ஸோ தட் இஸ் இந்த இதில் வந்து ஃபோக்கஸ் வந்து அதுதான். ஸோ 1v1. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து ப்ரெஸ் பண்ணுறான், இவன் பாஸ் பண்ணிட்டு இவன் நம்பர் 2க்கு போவான், இவன் வந்து பேக் ஆஃப் த லைன் இவன் ப்ரெஸ் பண்ணுவான் இப்போ. ஸோ இது வந்து கண்டினியூஸாக அப்படி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பிளான். ஒன்ஸ் அவங்க வார்ம் அப் முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்க இது வந்து மேபி ஒரு 5 minutes or 10 minutes depending on number of, maybe 5 to 7 minutes வச்சுப்போமே. பண்ணிட்டு ப்ரெஸ் கவர். ஸோ பேலன்ஸுங்கிற எலிமெண்ட்டை நான் கொண்டு வரல, வெறும் ப்ரெஸ் அண்ட் கவர் இது மட்டும் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கிரீன் அண்ட் பர்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த அரீனா இது பிளேயிங் ஏரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 20 into இல்லை ஆக்சுவலாக இது வந்து மேபி 15 into 10ன்னு வச்சுப்போமே, இல்லை 20 into 10ன்னு வச்சுப்போம் விட்த் அண்ட் லெங்த். ஸோ என்னன்னாக்கா இப்போ நம்பர் 1 பர்பிள்கிட்ட பால் இருக்குன்னா இந்த கிரீன் எப்படி ப்ரெஸ் பண்ண போகிறான், அவன் வந்து இப்போ இன்சைடு ஃபோர்ஸ் பண்ணுறான்னா இவன் 2ஓட பொசிஷன் என்ன? ஏன்னா இந்த 2ஓட பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கணும்னா he has to be close enough that பால் வந்து இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனால் இவன் உடனே ப்ரெஸ் பண்ணி இவன் கவருக்கு வரா மாதிரி இருக்கணும். ஆனால் இவன் வந்து இவனோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா இவன் இந்த இன்சைட் ஃபோர்ஸ் பண்ணுறான்னா இவன் வந்து இஃப் இஸ் டூ ஃபார் அவேனா இவன் அப்படியே ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ he has to be positioned so that இவன் வந்து is forcing that pass அந்த நம்பர் 2க்கு, அண்ட் பாஸ் போன உடனே இவன் வந்து இஸ் ஏபிள் டு கவர், இவன் வந்து இஸ் ஏபிள் டு பிரஸ் நம்பர் 2 கிரீன் நம்பர் 2 கிரீன் நம்பர் 1 வந்து கவர் பண்ணுவான். சேம் பிரின்சிபல். ஸோ அந்த பிரின்சிபல் வந்து உங்க டிஸ்டன்ஸ் வந்து ஷுட் பி ஷார்ட் இனஃப் தட் நீங்க வந்து இன்னொரு பிளேயர்ட்ட பாஸ் போச்சுன்னா நீங்க வந்து உடனே பிரஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் பிரஸ்ஸிங்கோட நீங்க இந்த வார்ம் அப்ல இன்கார்பரேட் பண்ண அந்த டெக்னிக் வந்து நீங்க வந்து இதுல இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ அந்த எந்த டைரக்ஷன்ல பிரஸ் பண்ற, இன்சைடா அவுட் சைடா, அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உங்க இன்சைடா அவுட் சைடாங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த கவர் வந்து இட் வில் வேரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெசிஷன் எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 வந்து 2க்கு பாஸ் பண்றான், இவன் வந்து இப்படி அவுட் சைடு பிரஸ் பண்ணானா there is no point, ஏன்னா இவன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான், ஏன்னா இங்க பேலன்ஸுக்கு வேற யாரும் இல்லை. ஸோ இது வந்து வெறும் பிரஸ் அண்ட் கவருங்கிறதுனால பேலன்ஸ்க்கு வேற யாரும் இல்லை. ஸோ இவன் வந்து ஓட்டானா இவன் இந்த பக்கம் வருவான், 2-on-1 ஈஸி, இது ஃபினிஷ் பேசிக்கா. ஸோ அதுதான் வந்து இது பண்ணணும், எம்பசைஸ் பண்ணணும். இது கோல்ஸ் கிடையாது, இது எப்படி பாயிண்ட் சிஸ்டம்னாக்க ஆப்போனட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ப்ரெஸ்ஸை ப்ரீட் பண்ணி இதுக்கு உங்கள் ஹாஃபில் பால் இது பண்ணிட்டாங்கனாக்க இட் இஸ் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ரொட்டேஷன்ஸ். ஸோ 3 டீம் ஆஃப் 2, ஒரு டீமுக்கும் தே கெட் அ ரொட்டேஷன் ஆஃப் 3 minutes இன் தி இது, அண்ட் 2 வாட்டி ஒரு டீமும் 2 கோ இது பண்ணுவாங்க. ஸோ 3-3-3 லைக் அது ஏதோ அரௌண்ட் 20 minutes போல வரும். அது பேசிக் அரௌண்ட் 10 to 15 minutes போல வரும், சாரி. ஸோ இப்போ ப்ரெஸ்ஸிங் டெக்னிக் இது பண்ணியாச்சு, ப்ரெஸ் கவர் பண்ணியாச்சு. மூணாவது ப்ரெஸ் கவர் பேலன்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் செஷன் ட்ரில். ஸோ ப்ரெஸ் கவர் பேலன்ஸுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் பிரின்சிபல்ஸ். ப்ரெஸ் அண்ட் கவர் இது பண்ணோம். பேலன்ஸ்னா என்ன? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ நம்பர் 1 வந்து ப்ளூ நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறான், அவனை கவர் பண்ணுறதுக்கு இவன் இருக்கான், இந்த எல்லோ நம்பர் 2. பேலன்ஸுங்கிறது இந்த மூணாவது ஆள், இந்த மூணாவது ஆள் தான் பேலன்ஸ். ஸோ இவன் கவர் பண்ணுறதுக்கு போயிருக்கான் அண்ட் he is in a good distance that இவன் ப்ரெஸ் பண்ணானாக்க இது பண்ணுற மாதிரி. ஸோ பேலன்ஸுங்கிறது மூணாவது ஆள். ஸோ மூணாவது ஆள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து he can be a little further away, ஏன்னா இங்கேருந்து இங்கே பால் போகிறது வந்து இட்ஸ் குவைட் என்ன சொல்கிறது பெரிய டிஸ்டன்ஸ். ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது இது பண்ணுறதுக்கு. ஸோ இவன் ப்ரெஸ் பண்ணுறான், இவன் வந்து இப்படி இங்கே இப்போ நம்பர் 2க்கு பாஸ் பண்ணான்னு நம்பர் 2 உடனே போய் ப்ரெஸ் பண்ணுறான். இவன் வந்து 2 சைடுமே கவர் பண்ணுறாங்க. நடுவில் ப்ரெஸ் இருந்தானா இங்கே 2 சைடுமே கவர் பண்ணுறீங்க. வேறஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து 2 வந்து 3க்கு பாஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவன் வந்து 3 வந்து இன்சைட் ப்ரெஸ் பண்ணுவான், 2 கவர் 1 பேலன்ஸ். ஸோ தட் எதுக்குன்னா இங்கேருந்து இங்கே பால் போச்சுனாக்க இவன் வந்து உடனே ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ப்ரெஸ் கவர் பேலன்ஸுங்கிற அந்த ஒரு எலிமெண்ட்டு. ஸோ நீங்கள் ஒரே செஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெக்னிக்கு அது எப்படி அப்ரோச் பண்ணுறான் அந்த பிளேயரை, அது வந்து உங்களோட வார்ம் அப்பு. ப்ரெஸ் கவர், ஸோ ஒருத்தன் அப்ரோச் பண்ணான்னா இன்னொருத்தனோட பொசிஷன் என்ன அது கவர் பண்ணுறதுக்கு, அதுதான் 2வது ட்ரில். மூணாவது வந்து இதுதான் மெயின் ட்ரில், ப்ரெஸ் கவர் பேலன்ஸ். ஸோ மூணாவது ஆளாக என்ன பண்ணுவான்? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் ப்ரெஸ்ஸிங் அண்ட் கவரிங் அண்ட் பேலன்சிங் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு செஷன், ப்ராபப்ளி இந்த செஷன் வந்து என்ன வார்ம் அப் வந்து வில் பி அரௌண்ட் 5 to 7 minutes. ப்ரெஸ் கவர் வந்து வில் பி அரௌண்ட் 10
ப்ராப்ளி என்ன சொல்றது, த்ரீ த்ரீ அரௌண்ட் 15 minutes இருக்கும் அது. அண்ட் மெயின் செஷன் வந்து வில் பி அரௌண்ட் ஒரு 10 minutes போல. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் செஷன் ஆஃப் வந்து 30 to 35 minutes பேசிக்கா. செட்டப், ட்ரில் செட்டப் இதெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா மேபி அரௌண்ட் 40 minutes வரும் அது, அவ்வளோதான். ஸோ ஒரு சிம்பிளான செஷன் ஆஃப் 40 minutesல நீங்கள் ஒரு ப்ரெஸ் கவர் பேலன்ஸிங் அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் என்னோட யூஎஃப்ஆர்சி ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து திஸ் வாஸ் மை நான் பண்ண செஷன் பேசிக்கா. இப்போ ஃபைனலாக மோர் இன்ட்ரெஸ்டிங் திங், என்னோட டீமோட டாக்டிக்ஸ் என்ன. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை சேயிங், நான் வந்து அந்த ப்ரெசன்டேஷனில் இது பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு இங்கே அந்த ப்ரெசன்டேஷனில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன 4-2-3-1லேருந்து 3-5-2க்கு மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து நான் அந்த ஃபோர்த் டீம் அந்த யூஏ ஃபோர்ஸை கோச் பண்ணும்போது நான் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணேன். நான் வந்து அது ஸ்டார்ட் வித் அவுட் ஆஃப் பொசிஷன், ஏன்னா அதுதான் ஈஸி. ஸோ அவுட் ஆஃப் பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட டீம் வந்து இங்கே மரூனில் இருக்காங்க, ஆப்போனண்ட் வந்து ப்ளூவில் இருக்காங்க. என்னோட டீம் மரூனில் இருக்கிறது வந்து 3-5-2ல இருக்காங்க. ஸோ 5 பேர் ஆர் 3-4-1-2 எப்படி வேணாலும் இது பண்ணலாம். அண்ட் 2 சென்டர் ஃபார்வர்ட். ஸோ 3-5-2. அவங்க ஆப்போனண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4-3-3ல இருக்காங்க. ஸோ என்னோட பிரின்சிபல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மெஜாரிட்டி மேன் டு மேன் ப்ரெஸ்ஸிங் இருக்கணும், எக்ஸப்ட் 2 பேர் பிச்சில். ஸோ நான் யாருன்னு சொல்கிறேன். ஸோ மெஜாரிட்டி மேன் டு மேன் சொன்னேன் பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கு, இங்கே ஒரு மேன் டு மேன், இங்கே ஒரு மேன் டு மேன், இங்கே 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 இங்கே. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேன் டு மேன் ப்ரெஷர். நான் 2 பேரை தான் நான் ஹைலைட் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னாக்க 2 பேரை தான் நான் ஹைலைட் பண்ணல. அந்த 2 விங் பேக்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணல. அவங்க மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க ஜோனல் ப்ரெஷர்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் கட்டிங் திஸ் பாசிங் லைன். இந்த பாசிங் லைனை அவங்க கட் பண்றது தான் அவங்களோட ஒரே வேலை. ஸோ ஆப்போனன்ட் கோல் கீப்பர்ட்ட இருக்கும்போது இதுதான் எங்க செட்டப். ஒரு 4-3-3க்கு அகேன்ஸ்ட் ஆடணும்னா இதுதான் செட்டப். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே தேர் ரெடி டு கோ மேன் டு மேன் எக்ஸப்ட் அந்த விங் பேக்ஸ். இப்போ அந்த விங் பேக்ஸ் என்ன பண்ணுவாங்கங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இட் டுக் மீ சம் டைம் டு டிசைன். பட் இப்போ பால் வந்து இந்த சென்டர் பேக் போகுதுன்னா இவன் ப்ரெஸ் பண்ணுவான், இஸ் ப்ரெஸ்ஸிங் ஆன் த பால். இவன் வந்து அவனோட நியரஸ்ட் சென்டர் பேக் ஆப்ஷன் எடுத்துருவான். சேம் சைடு விங் பேக் இது வரைக்கும் பாசிங் லைனை கட் பண்ணிட்டு இருந்தவன் சேம் சைடு விங் பேக் வந்து இந்த பக்கம் போவான். ஆப்போசிட் சைடு விங் பேக் வந்து ஒரு மாதிரி இங்க நடுவுல வந்து ஜோனல் மார்க்கிங் மாதிரி பண்ணுவான். ஸோ நடுவுல வந்து ஜோனல் மார்க்கிங் பண்ற அளவுக்கு அவனோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவனோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து அந்த செகண்ட் போஸ்ட், இந்த போஸ்ட் லைன் தான் அவனோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை தாண்டி அவன் வரமாட்டான் உள்ள. ஏன்னா இதை தாண்டி வந்தான்னா நம்ம இந்த பிரஸ் கவர் பேலன்ஸ் சொன்ன மாதிரி இஸ் டூ ஃபார் அவே ஃப்ரம் இந்த நம்பர் 5. ஸோ பால் வந்து டக்குன்னு இந்த பக்கம் ஸ்விட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இவன் ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கான், இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவன் வந்து உள்ள வந்துருவான் டு பிகம் an எக்ஸ்ட்ரா மேன் இன் மிட்ஃபீல்ட். இப்போ இங்க மிட்ஃபீல்ட பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. இங்க மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஒருத்தனும் மேன் டு மேன் போறாங்க. 4-3-3ல எங்களுக்கு 3 மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. 3-5-2ல அவங்களுக்கு 3 மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. 4-3-3ல எல்லாருமே மேன் டு மேன் போறாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வந்து என்ன நடந்தாலும் சரி மேன் டு உங்க மேன் நீங்க விடாதீங்க. மிட்ஃபீல்ட்ல மேன் டு மேன் நீங்க உங்க டியூவல்ஸை வின் பண்ணுங்க, மேன் டு மேன் அவனை கவர் பண்ணுங்க. இதுதான் அடிஷ்னலா மிட்ஃபீல்ட்ல யாரும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விங் பேக் வந்து உள்ள வந்துடும். ஸோ அவன் இங்க இருக்கானோ இல்லை இங்க இருக்கானோ எக்ஸ்ட்ரா ஒரு மேன் மிட்ஃபீல்ட்ல இருக்கான். ஸோ பேசிக்கா எதுக்குன்னா ஐ வாண்ட் இந்த சென்டர் பேக் டு பேனிக் அண்ட் சே டேய் என்னடா இது இவன் வந்து மிட்ஃபீல்ட்லயும் இது பண்ண முடியல, இதுவும் எங்கேயுமே பண்ண முடியல. ஐடியலி என்னோட இது வந்து இந்த விங் பேக் வந்து ஷுட் பி ஹியர் இந்த டிஃபென்சிவ் மிட்டோட ஒரு ஒரு பேஸ் மாதிரி. எதுக்குன்னா நான் சொன்னேன் இந்த சென்டர் பேக்ஸ் ஹைலைட் பண்ணும்போது நான் சொன்னேன் இங்க ஒரு 1-1 இருக்கு, இங்க ஒரு 1-1 இருக்கு, இங்க ஒரு 1-1 இருக்கு. எனக்கு வந்து சென்டர் பேக்ஸ் 1-1 இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து மேல தூக்கி விடுறான், லான்ச் பண்ணி விடுறான், இவன் ஹெட்டர் வின் பண்ணி ஃபிளிக் ஆன் பண்ணிட்டு இவன் வந்து வின் பண்ணிட்டான்னா இவன் 1-1 இருக்கான், இவனை தாண்டி வந்துட்டான்னா இங்க இமீடியட்டா 2-1 பிரச்சனை நமக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இந்த சென்டர் பேக்ஸ் 1-1 இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதை காம்பேட் பண்றதுக்கு தான் இந்த விங் பேக் வந்து இங்க இருக்கணும்னு சொல்றேன். ஸோ ஓகே அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னாக்க இமீடியட்டா ப்ரெஷர் கொண்டு வந்து யூ கட் ஆஃப் இஸ் இமீடியட் ஆப்ஷன்ஸ். இவனை லாங்கா போக வைக்கிறது தான் என்னோட எய்ம். ஏன்னா
ஒருவேளை இவன் தாண்டி போயிட்டான்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு மேன் இருக்கான் கவர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோட மெயின் சார்ட் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் சிஸ்டம். இன்னும் நிறைய இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெஸ் ஒரு 352 வீக் பாயிண்ட்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஏரியா தான் பேசிக்கா. இந்த ரெண்டு, ஏன்னா ஃபுல் பேக் கிடையாது, ஸோ இந்த ரெண்டு ஏரியா தான் வீக் பாயிண்ட் ஒரு 352ல. ஏன்னா நீங்க நான் ஒரு ஆப்போசிஷன் கோச்சா இருந்து பேக் த்ரீக்கு அகேன்ஸ்ட் ஆடினேன்னா நான் வந்து எப்போ பார்த்தாலும் என்னோட பால் த்ரூ பால் வந்து இங்க போடு. ஏன்னா விங்கருக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன், சென்டர் பேக்கு வந்து இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஸோ இன்னொரு டிஃபென்சிவ் பிரின்சிபல் அண்ட் இன்னொரு ரீசன் நான் ஏன் வந்து என்னோட விங் பேக்ஸ் வந்து இங்க வர சொல்றேன் அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேம்ல வந்து பால் இப்படி போகுது, இங்க போகுது. நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை கோர் டிஃபென்சிவ் பிரின்சிபல்ஸ் என்னன்னாக்க, இந்த 3 பேர் வந்து சேர்ந்து தே ஹேவ் டு பி அட் தி விட்த் ஆஃப் தி 18 yard லைன். ஸோ இங்க 3 பேர் வந்து சேர்ந்து 18 yard லைனை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோர் பிரின்சிபல்ஸ். அந்த 18 yard அந்த ஃபுல் பாக்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 3 பேர் இருக்கணும் டிஃபெண்ட் பண்றதுக்கு. இப்போ பால் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா இவன் வந்து கோஸ் அவுட் சைடு, பாக்கி இருக்கிறது 2 பேர், வேற யாரும் கவர் பண்ணல அப்படின்னாக்க. ஸோ இப்போ வேற இந்த விங் பேக் வந்து இஃப் இஸ் தேர்னாக்க ஈ கேன் கவர் அப், இவன் வந்து 3வது ஆளா வந்து ஈ கேன் ஃபில் அப். இல்ல இன்னொரு பாசிபிலிட்டி இதுவும் நிறைய நடந்திருக்கு கேம்ல. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து இவனை விட சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்க இவன் வந்து போய் கவர் பண்ணா இவன் வந்து அவனோட ஆளை எடுத்துப்பான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் பிளேயர்ஸ் அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபார்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஏன் வந்து நான் என்னோட விங் பேக் வந்து அந்த மிட்ஃபீல்டுக்கு வர சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா அந்த கவரிங் ரீசன் ஒன்று. மிட்ஃபீல்ட வந்து யூ கிவ் தி இம்ப்ரெஷன் தே ஆர் ஓவர்லோடட் அண்ட் பாலை வந்து ஐ வாண்ட் தெம் டு ட்ரை அண்ட் ஸ்விட்ச் இட் ஃப்ரம் ஒன் ஃபிளாங்க் டு அனதர். ஏன்னா இந்த சுவிட்ச் வந்து அட்லீஸ்ட் எங்க லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக். நிறைய பிளேயர்ஸ் ஆல முடியாது. ஈவன் பிரீமியர் லீக் லெவல்லயே நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் ஆல முடியும் அந்த ஒரு டைரக்டா வந்து அண்டர் பிரஷர் வந்து ரைட் டு லெஃப்ட் ஸ்விட்ச் பண்றது இல்லையா? ஸோ லைக் அதுதான் வந்து என்னோட ரீசனிங் ஃபார் ஏன் வந்து நான் இந்த விங் பேக் வந்து உள்ள வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடது வந்து மோஸ்ட்லி மேன் டு மேன் ப்ரெஸ், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹைபிரிட் ப்ரெஸ் அப்படி வச்சுக்கோமே. இந்த ஒரு பிளேயர் அந்த விங் பேக்ஸ் மட்டும் தேர் ஹைபிரிட் ப்ரெஸ். இப்போ நீங்க கேட்கலாம், சரி இது வந்து 4-3-3 வேற ஃபார்மேஷன் இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் காமனா இன்னொரு ஃபார்மேஷன் நாங்கள் பார்க்கறது வந்து 4-4-2. ஸோ 4-4-2 நான் செட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4-4-2 அவனை இங்கே தூக்கி போடுவோம், இவனை இங்கே தூக்கி போடுவோம், இவன் இங்கே வருவான், இவன் இங்கே நடுவில் வருவான். ஸோ இதுதான் வந்து ப்ளூ வந்து இப்போ 4-4-2ல இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 சென்டர் ஃபார்வர்டுக்கு நடுவில் இவன் வந்துருவான். ஸோ ஒரு இங்கே ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். இங்கே ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் வந்து இட் பிகம்ஸ் 3-4-3. ஏன்னா இப்போ வந்து இங்க மிட்ஃபீல்ட் நான் வந்து எப்போதுமே நான் என்ன சொல்றது, மிட்ஃபீல்ட்ல வந்து மேன் டு மேன் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க மிட்ஃபீல்ட்ல தெர் இஸ் 4 பேரும் நான் ஒவ்வொருத்தரும் ஒரு மேன் வச்சிருக்கோம். ஓகேவா? போராத்துக்கு இங்க நீங்க ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னாக்க இவங்க இப்படிதான் ஆரம்பிப்பாங்க ஓரளவுக்கு ஜோன்ல. அண்ட் இங்க நீங்க 2 ஃபார்வர்டுக்கு அகேன்ஸ்டா 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பேர் மேன் இருக்கான், விச் மீன்ஸ் இந்த பிளேயர் வந்து மிட்ஃபீல்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை இனிமேல். ஏன்னா நான் அந்த 4-3-3க்கு அகேன்ஸ்டா ஆடும்போது ஏன் வந்து ஒரு பிளேயர் மிட்ஃபீல்டுக்கு வந்தா விங் பேக்ல இருந்து அப்படின்னு கவர் பண்றதுக்குன்னா அதுக்கு பேசிக்கா கவர் பண்றதுக்கு. ஸோ தட் வந்து ஏன்னா இவங்க 3 பேரும் 1-on-1 இருந்தாங்க, ஸோ கவர் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் வந்து இந்த விங் பேக் வந்து அவனோட நேச்சுரல் பொசிஷன்லேயே இருக்கலாம். ஏன்னா கவர் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்டர் பேக் இருக்கான். அண்ட் இந்த விங் பேக் வந்து இந்த ஏரியாவை எப்படியும் கவர் பண்ணிடுவான். ஏன்னா இவனோட மேன் தான் இவன். ஸோ பால் இந்த பக்கம் போச்சுன்னா சப்போஸ் வந்து விங் பேக்கு இவன் எப்படியும் கவர் பண்றதுக்கு வந்துருவான். ஸோ அதனால இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை அந்த பக்கம் பால் போட்டு டீல் பண்றதுக்கு. வேறஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த சுச்சுவேஷன்ல எப்படி ப்ரெஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நான் வந்து என்னோட 2 சென்டர் இந்த மிடில் சென்டர் பேக் வந்து நான் ஃப்ரீ கவர் மாதிரி வச்சுப்பேன். ஸோ இவன் வந்து கவர் மாதிரி இருப்பான், இவங்க 2 பேரும் மேன் டு மேனா இருப்பாங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிளே அவுட் டு இந்த சென்டர் பேக்னாக்க இந்த நடுவுல இருக்கிறவன் தான் வந்து மெயினா ப்ரெஸ் பண்றதுக்கு போவான். இங்க இருக்கிறவன் வந்து க்ளோசஸ்ட் ஆப்ஷன்ஸை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நம்பர் 10ல இருக்கிறவன் தான் வந்து மெயின் ப்ரெஷர் ஆன் த பால். ஸோ அந்த 2 சென்டர் பேக்குமே ஸோ பால் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா அவன் வந்து இந்த பக்கம் வருவான். இங்க எல்லாருமே வந்து தே ஹேவ் டு பி இன் அ டிஸ்டன்ஸ் வேர் அவங்களோட க்ளோசஸ்ட் மேன் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு இது பண்ற மாதிரி. வேறஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுல் பேக் தான் ஃப்ரீயா இருக்கான்ல. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இவன் வந்து கொஞ்சம் ஜோனலாக இருக்கிறதுக்கு ஹி ஹேஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரீடம். இவன் வந்து ஃபுல் மேன் டு மேன் போகணுங்கிற அவசியம் இல்லை.
கொஞ்சம் ஜோனலாக இருக்கிறதுக்கு டிபெண்டிங் ஆன் பால் இங்கே வருதா இங்கே வருதான்னு ரெண்டுத்தையும் தடுக்கிற மாதிரி இவன் பொசிஷனில் இருந்தால் இட் வில் பி குட். அப்படிதான் நான் டிசைன் பண்ணேன் இந்த 4-4-2 சிஸ்டம். 4-4-2க்கு அகேன்ஸ்டாக ஆடுற சிஸ்டம். இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட். அதுவும் நான் சொல்கிறேன், எந்த சிஸ்டமுமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லா சிஸ்டம்லேயும் வீக்னஸஸ் இருக்குது. எங்கள் சிஸ்டம்லேயும் வீக்னஸஸ் இருக்குது. அதை நான் பப்ளிக்காக சொல்ல விரும்பல. பட் இல்லை, ஐ மீன் தெர் ஆர் வீக்னஸஸ். ஏன்னா சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயர் எபிலிட்டி வந்து இட் பிளேஸ் அ பிக் பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இவன் வந்து இஃப் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்விட்சிங் ஒரு 2 வாட்டி கேமில் இது பண்ணுறேன்னா நான் இவனை கொஞ்சம் ஜோனலாக இருக்கிறதுக்கு இது பண்ணுவேன். சரி பரவாயில்ல, சென்டர் பேக் விட்டுரு, கொஞ்சம் இந்த ஸ்விட்சை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி, ஒரு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, ஜோனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இதெல்லாம் வந்து யூ மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளை. ஸோ தியரி வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கேமில் வந்து யூ மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் த ஃப்ளை. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் எங்களோட இது. இன் பொசிஷன் நாங்கள் என்ன ஆடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதே 3-5-2 தான் பில்டப்பு. மிட்ஃபீல்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 3-4-1-2. இது வந்து இட் ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்போனண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப 4-3-3க்கு போகிறேன். ஸோ இப்போ 4-3-3 எடுத்துட்டோம்னாக்க அவங்க வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்க, நாங்கள் மேன் மார்க் பண்ணுற மாதிரி அவங்களும் மேன் மார்க் பண்ணுவாங்க. யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் டீம்ஸ் நான் ஆடினது வந்து மிட்ஃபீல்டை மேன் மார்க் பண்ணிடுவாங்க. இப்போ என்னன்னா இந்த எங்க கோல் கீப்பர்ட்ட பால் இருக்குன்னா அவனோட ரீட் என்ன, அவனோட ஃபர்ஸ்ட் பாஸ், அந்த ஃபர்ஸ்ட் பில்ட் அவுட் ஆஃப் பிளே என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஃபுல் பேக்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து இஃப் தே ப்ரெஸ் எங்கள் விங் பேக்ஸ் மேலே அப்படின்னாக்க, அண்ட் எல்லாருமே ரொம்ப பயங்கரமான ப்ரெஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் என்ன வாட் ஐ ஹாவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே 2 1-on-1. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஃபார்வர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடி, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ஸாக இருந்தாங்க, ரொம்ப ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கும் கூட. நான் என்ன சொல்லுவேன், ஓப்பன் ஸ்பேஸில் பாலை போடு, கோல் கீப்பராக இருந்தால் லாங்காக போ. எல்லாரும் ஹை ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நீ சென்டர் பேக்ஸ் அகேன்ஸ்டாக 1-on-1 இருக்க, லாங்காக போ, அவங்க பார்த்துக்கிட்டோம். ஓகே ஸோ நீங்கள் ஒரு 2 வாட்டி அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஓகே, ஃபுல் பேக்ஸ் வந்து உஷார் ஆகிடுறாங்க வந்து, டேய் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னாக்க இப்போ யார் இமீடியட்டாக ஃப்ரீயாக இருக்கிறது, இவங்க. ஸோ செகண்ட் லைன் இவங்களுக்கு டைரக்டாக போ. ஸோ இந்த என்னோட கோல் கீப்பருக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்க, இந்த ஃபுல் பேக்ஸை படி, அவனோட பொசிஷனை படி, அவன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கானா இல்லை இஸ் ஸ்டேயிங் ஆஃப் அப்படின்னு, சரி விங் பேக்ட பால் போனால் போட்டோன்னு மாதிரி இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெயின் ரீடு. ஃபைனலாக சரி பால் வந்து 2 வாட்டி வந்து விங் பேக்ஸ்ட்டு போயிடுச்சு, அவங்க விங்கர்ஸ் வந்து டே நான் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கேன்னா யூ கேன் பில்ட் அவுட் ஃப்ரம் த பேக். இட்ஸ் ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் டு வந்து என்ன. இப்போ அதே தான், ஃபார் எக்ஸாம்பிள் பால் வந்து இப்போ பில்ட் அவுட் ஃப்ரம் த பேக்னா இவன்ட்ட வருது, இவன் உடனே ப்ரெஸ் பண்ணுறான், இவன் உடனே ப்ரெஸ் பண்ணுறானாக்க இமீடியட்டாக யூ ஹேவ் தட் ஸ்விட்ச் ஆப்போசிட். இல்லை மிட்ஃபீல்டில் டக்குன்னு யூ ஹேவ் 1 2 3. எப்படி இருந்தாலும் எங்களோட கீ பிரின்சிபல், அட்டாக்கிங் பிரின்சிபல் வந்து யூஸ் த வித். ஏன்னா இந்த நான் விங் பேக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன், இவங்க 2 பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்களோட டீம் டாக்டிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து அவங்கள டிஃபெண்டர்ஸ் ஃபுல் பேக்ஸ் ஹூ கேன் அட்டாக்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா தே ஆர் விங்கர். நான் வந்து என்னோட ப்ரிஃபர்டு இது வந்து ஐ வாண்ட் விங்கர்ஸ் ஹூ கேன் டிஃபெண்ட். அவங்களோட மெயின் ஜாப் வந்து அட்டாக்கிங் தான், மெயின் ஜாப் வந்து டிஃபெண்டிங் கிடையாது. ஏன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேர் இருக்காங்க ப்ளஸ் ஒரு 6 இருக்கான். ஸோ அதனால 3 பேரும் ஒரு 6 வச்சுக்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோட விங் பேக்ஸும் வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னா நான் அதை எதிர்பார்க்கறது கொஞ்சம் தப்பு. ஸோ ஐம் சாக்ரிஃபைசிங் டூ மச் அட்டாக்கிங் டேலண்ட் வைஸ். அண்ட் எனக்கு வந்து பொசஷன் வந்து இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஐ வாண்ட் அந்த பால் டு கெட் ஃபார்வர்ட் ஆஸ் குவிக் as பாசிபிள். ஏன்னா நாங்கள் ஆடுற பிச்சஸும் சரி, சில சமயம் வந்து பொசஷன்லாம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனஸ்டாக சொல்லணும்னா. ஏன்னா நீங்கள் ப்ரீமியர் லீக் குவாலிட்டி பிச் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது லோவரில் 10 டிவிஷன் கீழே. ஸோ அதனால பட் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் அட்டாக்கிங் பிரின்சிபல்ஸ். நிறைய கிரியேட்டிவிட்டி கொடுப்பேன் நான், எங்கள் லைசன்ஸ் கொடுப்பேன் எங்கள் விங்கர்ஸ்டெல்லாம். நீ உள்ளே வரணுமா வா, உன்னோட ஃபுல் பேக்கை தாண்டி போய் நீ கிராஸ் போடணுமா போடு, உனக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரீடமும் இருக்குது உனக்கு. நான் பட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பில்டப் நான் கோல் கீப்பருக்கு கொடுக்குற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், நீ ஃபுல் பேக்ஸை ரீட் பண்ணு, ஆப்போசிட் ஃபுல் பேக்கை ரீட் பண்ணு. அதுதான் உனக்கு கொடுக்குற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஒரு ஐடியா ஆஃப் வந்து எங்கள் டீம் எப்படி ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக ஆல்ரெடி 54 minutes ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீஃபாக இன்ஸ்டாகிராமில் போயிட்டு என்னென்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். ஏன்னா ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீஃப்
லுக் இன்டு வந்து நான் எப்படி நான் எப்படி என்னோட கோச்சிங் கரியர் இது பண்ணியிருக்கேன், எப்படி என்னோட வாட் ஐவ் டன் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பிளான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரெண்டு டீம்கிட்ட எனக்கு ஆஃபர் வந்தது. ஒன்று வந்து எங்களோட யூனிவர்சிட்டி செகண்ட் டீம், ஸோ டூஸ் அவங்கள கோச் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் வந்தது. பட் இன்னொரு டீம் வந்து நார்விச்லேயே இருக்காங்க அவங்க. பட் ஆனால் அவங்க வந்து அவங்களோட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண கான்ட்ராக்ட் எல்லாம். ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் கிரவுண்டும் சரி மெயின் கிரவுண்டும் சரி 2 மணி நேரம் தூரத்தில் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் எனக்கு நான் டேக் ஒரு ஸ்லைட்லி லோவர் சேலரி, ஆனால் வந்து உங்களால் வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அது உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இட் ஃபெல் ஆஃப் அந்த ஒரு நெகோசியேஷனு. பட் யூனிவர்சிட்டி செகண்ட் டீமோட என்ன நடக்குதுன்னு தெரில. ஐ மீன் அவங்க வந்து பேமெண்ட் இன்னும் நான் என்னோட டிமாண்ட்ஸ் சொல்லிட்டேன். அவங்க பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இது பண்ணணும், டிசைட் பண்ணிட்டு சொல்லணும். போகிற போக பார்த்தா ஐ டோன்ட் திங்க் இவங்களோட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு. பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி எதானு கிடைக்கும். Do you feel that you have started the coaching journey at the right age? Haku Dravid too அவர் கேட்டிருக்காரு. Early, late or apt age? I would say appropriate age. ஏன்னா நான் பிளேயிங் கரியர் வந்து ஒரு கோவிட் போது முடித்தேன் கரெக்டாக. ஏன்னா கோவிட் வந்தப்பறம் எல்லா ஃபுட்பாலும் நின்றுடுச்சு. ஸோ கோவிட் போது முடித்தேன். அதுக்கப்புறமே வந்து நான் வேறு ஸ்போர்ட் எல்லாம் ஆடினேன். ஆடிட்டு ஐ ஃபெல்ட் கோச்சிங் வாஸ் ஆல்வேஸ் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐ ஸ்டார்டட் அட் த ரைட் ஏஜ். அட்லீஸ்ட் என்னோட ஒரு இதில். ஹவு டிட் யூ கெட் த யூனி கோச்சிங் ரோல்? லிட்டரலாக வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சேன். அர்ஷத் எழுதியிருக்காரு ஹவு டிட் யூ கெட் த யூனி கோச்சிங் ரோல். ஸோ லிட்டரலாக வந்து ஒரு இமெயில் எழுதினேன் எங்கள் யூனிவர்சிட்டி கிளப்பில். இந்த மாதிரி வந்து ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் கோச்சிங், நான் வந்து லெவல் 1 பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன், கோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் லீக் எல்லாம் வந்தது. Can you tell us about your roots? Karthik எழுதியிருக்கார். Can you tell us about your roots and from where you started and what inspired you to move to UK? ஒரிஜினல் வந்து சென்னை, இருந்த இடம் பாம்பே, கென்யா, பெங்களூர். What inspired you to move to UK? மெயினாக ரிசர்ச்காக வந்தேன். ஸோ nothing to do with football, பட் மெயினாக ரிசர்ச்காக வந்தேன். As a player personally thanked you. So இது வந்து எனக்கு ரொம்ப நேத்தே இந்த கொஸ்டின் பார்த்தேன். Copter 003 as a player personally thanked you for the changes you made to their game or aspects of their game. எனக்கு நன்னா ஞாபகம் அந்த லீக் கப் ஜெயிச்சப்புறம் என்னோட நம்பர் 10 அவன் பேரை நான் சொல்லலை ஏன்னா பப்ளிக்காக சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அவங்ககிட்ட வந்து சொன்னால் நாங்கள் ஜெயிச்சப்புறம் வந்து சொன்னால் திஸ் இஸ் ஆல் யூ, திஸ் இஸ். ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ கோச் வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் மை என்ன சொல்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டச்சிங் மூமெண்ட்ஸ். அதாவது வந்து திஸ் இஸ் ஆல் ஆன் யூ, நீ கோச் பண்ணதுனால நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அண்ட் இன்னொரு பிளேயர் என்னோட விங் பேக், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் விங் பேக்ஸ், அவன் ஃப்ரெஷராக இருந்தான் அந்த டீமில். அவனும் வந்து சொன்னான் யூ ஹவ் மேட் மை கேம் ஸோ மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து இந்த வருஷம் வந்து செகண்ட் டீமுக்கெல்லாம் ஆடினான் நிறைய. ஸோ லைக் எனக்கு வந்து பர்சனலாக இட் வாஸ் வெரி குட் டு சி தி இம்ப்ரூவ்மெண்ட். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அந்த அவங்களோட கேம் இம்ப்ரூவ் ஆகுதுல்ல. ஸோ அவங்களும் என்னை தேங்க் பண்ணாங்க. விச் அண்ட் இந்த வருஷம் கோல் கீப்பிங் வந்து நிறைய பேர் என்னோட ஃபர்ஸ்ட் டீம் கோல் கீப்பரும் சரி செகண்ட் டீம் கோல் கீப்பரும் சரி 2 பேருக்குமே ஆஃபர்ஸ் வந்தது ஹையர் லெவல்ஸ்லேருந்து. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க உங்கள் டீம் வந்து ரெலிகேஷனில் இருந்தாலும் உங்கள் கோல் கீப்பர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஐ டுக் தட் அஸ் அ சைன் ஆஃப் ஓகே என்னோட கோச்சிங் வந்து வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என்னோட செகண்ட் டீம் கோல் கீப்பர் வந்து இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து அங்கே வந்து வேலை கிடச்சிருக்கு ஒன்று, அண்ட் அவனுக்கு வந்து ஆஃபரும் கிடச்சிருக்கு கோல் கீப்பிங். ஏன்னா நாங்கள் வந்து இந்த வீடியோ அனாலிசிஸ் பண்ணும்போது எல்லாம் ஹைலைட்ஸ்லாம் எடுப்போம் இல்லை. ஸோ அது ஒரு காம்பிலேஷன் மாதிரி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நிறைய கிளப்ஸுக்கு. ஸோ அவனுக்கு அங்கே ஆஃபரும் வந்திருக்கு. அவனுக்கு அங்கே கிரிக்கெட் ஆடுறதுக்கும் ஆஃபர் வந்திருக்கு, ஃபுட்பால் ஆடுறதுக்கும் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பண்ண போகிறான் அவன். ஸோ அவன் ஆஸ்திரேலியா போயிருக்கான் இப்போ அவன். மற்ற கேள்வி வேறு ஏதாவது இருக்கா? ஐ எம் அ ஃபுல் டைம் கோச் டு ரோஹனன் கரெக்ட். சாரிங்க உங்கள் பேர் தப்பாக சொன்னேன், ஐம் வெரி சாரி. பட் ஐ எம் அ ஃபுல் டைம் கோச் டு வாட் ஆர் தி ஆப்ஸ்டிகல்ஸ் யூ ஃபேஸ்ட் ஃப்ரம் பிளேயர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கிளப் சைடு. ஸோ பிளேயர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து லெஸ் ஆஃப் அன் இஷ்யூ, ஏன்னா எல்லாருமே யூனிவர்சிட்டி லெவலில். ஸோ லெஸ் ஆஃப் அன் இஷ்யூ. கிளப் சைடுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் நாங்கள் வந்து 4th டீமுங்கிறதுனால ப்ரையாரிட்டி வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் டீம் செகண்ட் டீம். நாங்கள் வந்து வி வர் லாஸ்ட் ப்ரையாரிட்டியில். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு பிளேயர்ஸ் மேலே இருக்கிற டீமுக்கு பிளேயர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து இதுலேருந்து எங்கள் டீம்லேருந்து எடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
இது வந்து இப்போ லிவர்பூலுக்கு வந்து சப்போஸ் ஒரு பயங்கரமான இன்ஜரி கிரைஸ் இருந்ததுன்னா ரிசர்வ் டீம்ல இருந்து எடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து யூ ஆல்வேஸ் ஹேட் டு அட்ஜஸ்ட். அண்ட் இது யூனிவர்சிட்டி டீமு கேஷுவல் டீமுங்கிறதுனால நீங்க வந்து வார வாரம் எல்லாருமே அவைலபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஈஸ்டர் ஹாலிடேஸ் வரும்போது சில பேர் வீட்டுக்கு போவாங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் போது வீட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ், அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு. அண்ட் ட்ரைனிங் வந்து இட்ஸ் நாட் லைக் வந்து கம்பல்சரி. ஒரு வாரம் வந்து சில பேரால வர முடியும், சில பேருக்கு எக்ஸாம் இருக்கும் அடுத்த வாரம், ஸோ வர முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தேர் இஷ்யூஸ் தட் யூ என்கவுண்டர், வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு இஷ்யூஸ் இந்த லெவல்ல. அப்புறம் வந்து ஐ மீன் வேற யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறேன். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன் மெயின் கொஸ்டின்ஸு. ஸோ ஐ மீன் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்க, நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி டு டூ திஸ் வீடியோ. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் பார்த்தவங்களுக்கு வந்து இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மேபி சில பேருக்கு கோச்சிங் சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாலையும் வந்து நிறைய கோச்சிங் பேட்சஸ்லாம் பண்ணலாம். ஏஎஃப்சி இப்போ இங்கே யூஎஃப்ஆ பண்ணுற மாதிரி எங்கள் ஏஷியன் ஃபுட்பால் கன்ஃபெடரேஷன் ஏஎஃப்சி அவங்க பண்ணுவாங்க. ஏஐஎஃப்எஃப் லெவல் கோச்சிங்லாம் இருக்குது. சில பேர் ரெஃபரிஸ் ஆகணும்னு முடிவு பண்ணாலும் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஃப் யூ ஹாவ் அ லவ் ஆஃப் த கேம்னாக்க நீங்கள் வந்து பண்ணுறதுல வந்து ஒரு இதுவே கிடையாது, ஒரு தடையே கிடையாது. நான் பண்ணுறது வந்து ஒரு பிரீமியர் லீக் லெவல்லையோ வேர்ல்ட் கப் லெவல்லையோ ஆடணும், கோச் பண்ணணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் முடியாது, லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளால முடியாது. பட் அதுக்காக வந்து நீங்கள் கேமை விட்டுட்டு வரணுங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்க வேண்டாம். ஐ மீன் வாலண்டரியாக நீங்கள் வந்து எனக்கு இனிமேல் என்னால் ஆட முடியாது, இனிமேல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது வந்து அது வேற. பட் உங்களுக்கு கேமில் வந்து இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம்திங் பேக் அப்படின்னா ஐ வுட் சே கோச்சிங் இஸ் அ வெரி குட் வே டு டூ இட். ரெஃபரிங் இஸ் அ வெரி குட் வே டு டூ இட். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் எனிவே வேற எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you next time.